ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் மேலே படிக்கிறேன். இது பக்கம் 861 ஆரம்பிக்கிறது. பல பேர் சேர்ந்து சலசலவென்று பேசி கொண்டிருக்கும்போது எல்லாரையும் சைலண்டாக இருக்க சொன்னால் அவர்களால் இருக்க முடிவதில்லை. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் 2 பேர் ரகசியம் பேசிக்கொள்ள ஆரம்பித்து அப்புறம் எல்லோருமே அப்படி பண்ணி ஒரு 10 நிமிஷம் போனால் ரகசியம் என்பதும் நல்ல சத்தமாகவே ஆகிவிடுகிறது. மனசின் எல்லா உணர்ச்சிகளையும் ஒரே வீச்சில் அடக்க பார்ப்பதும் இப்படித்தான் முடியும். அதுவே சைலன்ஸ் ப்ளீஸ் என்று திரும்ப திரும்ப சத்தம் போட்டு கொண்டிருக்காமல் சிரித்தவாறு சைலன்ஸ் என்று சத்தம் போட்டு கொண்டிருக்காமல் ராமராமா சிவசிவா என்று ஏதோ ஒரு நாமாவை யாராவது ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தால் அதிலேயும் ராகம் தாளம் எல்லாம் சேர்த்து ரசம் அதிகமாகும்படி பஜனையாக ஆரம்பித்தால் எல்லோரும் அதையே திருப்பி சொல்லி அத்தனை சத்தமும் இந்த நாம சப்தத்திலே அடங்கி போய்விடுகிறது. அரை மணி 1 மணி கூட ராத்திரி எல்லாம் கூட பல தினசாக பலுக்கி ராகதாளங்களை மாற்றி நாமங்களையும் மாற்றி பஜனை செய்தால் எல்லோரும் மற்ற பேச்சு பேசாமல் அதில் கலந்து கொள்ள முடிகிறது. இது மௌனம் இல்லைதான், ஆனால் அதற்கு நெக்ஸ்ட் பெஸ்ட், அதற்கு அடுத்தபடியான உத்தமமில்லை என்று சொல்லலாம். இப்படி நாமாவிலே தோய்ந்து சொக்கி போனால் தானே மௌனத்தில் கொண்டு விட்டுவிடும். வெறும் பேச்சு அப்படி பண்ணுமா? அப்படித்தான் அநேக உணர்ச்சிகளில் அன்பு என்பது பக்தியின் பல ரசபேதங்களோடு வெளிப்படுகிற போது பல விதத்தில் வெளிப்படும் போது அதில்தான் மற்ற உணர்ச்சிகள் அமுங்கி அப்புறம் இந்த துவைத அன்பும் அந்த பல பாவங்களில் ஏதோ ஒன்றிலேயே நின்று பிறகு அத்வைத அமைதியிலேயே சேர்க்க முடியுமே தவிர அப்படியே நேரே மனசின் எல்லா உணர்ச்சியும் அடைத்து விடுவதென்றால் முடியாது. மனம் பட்டுப்போக அன்பு தேவை. யோக சாஸ்திரம் என்பது எல்லா மன ஓட்டத்தையும் நிறுத்தி விடுவதற்கு தான். பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் என்பவற்றை இதன் மூலம் அடைவது பற்றி யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கவில்லை, ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கவில்லை. மனசில் பிக்கல் பிடுங்கல் இல்லாமல் இருந்தால் போதும். ஆனாலும் அது ஜடமான தமோ நிலையாக தூக்கத்தை போல இல்லாமல் புருஷன் என்ற ஆத்மா மனசின் தொடர்பில்லாமல் தளத்திற்கும் கைவல்லி சமாதியாக இருக்க வேண்டும் என்று யோக மார்க்கக்காரர்கள் ஒரு தினசாக மோட்சத்தை சொல்கிறார்கள். புத்தருடைய சூன்யம் மாதிரி என்று சொல்வதற்கில்லை, ஆனாலும் இவர்களும் அத்வைதத்தின் சச்சிதானந்தமான பூர்ண ஸ்திதியை சொல்லாமல் மனசு பட்டுப்போன பாழிலே இருப்பதான ஒரு உயிர் தத்துவத்தை சொல்பவர்கள்தான். ஆனால் எல்லா உணர்ச்சியும் ஒரேடியாக அடக்குவதற்கே முதலிலேயே பிரயாசப்பட்டு அதன் முடிவில் மனசு வெறிச்சென்று முடிவதோடு நின்றால் அப்படிப்பட்ட நிலை கூட இவர்களுக்கு யோக மார்க்கக்காரர்களுக்கு சம்மதமில்லாமல் இருக்க முடியாது. ஆனாலும் யோக சூத்திரக்காரரான பதஞ்சலி இதுபோல நேராக எல்லா உணர்ச்சியும் அடக்குவது சாத்தியமே இல்லை என்று நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் பிரதிபக்ஷ பாவனா என்ற ஒன்றை சொல்லி அன்பு என்கிற உணர்ச்சியை வளர்த்து கொள்ள சொல்கிறார். இப்படி பண்ணாதே என்பதாக மனசின் ஓட்டத்தை அடக்குவதற்காக பல யம நியமங்களை யோக சாஸ்திரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னாலும் சாதகர்கள் அப்படி முயற்சி பண்ணினாலும் அதற்கு நேர்மாறாக கெட்ட சக்திகள் கெட்ட உணர்ச்சிகள் அவர்களை இழுத்து கொண்டே இருப்பதையும் அவர் தெரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் முதலில் கெட்ட உணர்ச்சியை போக்கிக் கொள்வதற்காக நல்ல உணர்ச்சிகளை வளர்த்து கொண்டு அப்புறம் உணர்ச்சியே இல்லாத மனோநாசத்தை அடைய வேண்டுமென்றே அவரும் வைக்க வேண்டியதாயிற்று. உணர்ச்சிகளிலே 2 விதமானவை இருக்கின்றன என்றும் ஒரு விதமானது மேலும் மேலும் இந்திரிய சுகத்தில் இழுத்து விடுவதாகவும் இன்னொன்று பரமார்த்திக தூக்கி விடுவதாகவும் உள்ளது என்று அவர் சொல்கிறார். இந்த கீழான உணர்ச்சிகளை கிளிஷ்ட விருத்தி என்றும் சொல்கிறார். கிளிஷ்டம் என்றால் கிளேசத்தை உண்டாக்குவது, அக்ளிஷ்டம் கிளேசமில்லா அளிக்காமல் நல்லதை செய்வது. கிருஷ்டமானவையாக எழும்பும் காமம் குரோதம் முதலான விருத்திகளை அப்படியே அடக்கி நசிப்பிக்க முடியாது என்றும் அக்லிஷ்டமான அன்பு ஈகை தூய்மை முதலான விருத்திகளாலேயே அவற்றை போக பண்ணி முடியும் என்றும் சொல்கிறார். அப்புறம்தான் இந்த விருத்திகளையும் நிறுத்தி சமாதி நிலை அடைவது. அக்லிஷ்ட விருத்திகள் கிளிஷ்டமானவற்றை போல ஜீவனை ஒரே பிடியாக பிடித்துக் கொள்வதில்லை என்றும் இவை நன்றாக முதிர்ச்சி பெற்றபின் கைவல்ய சமாதி நிலைக்கு இடம் கொடுத்துவிட்டு தாங்களும் போய்விடும் என்றும் சொல்கிறார். இன்னென்ன கெட்ட விருத்தி ஏற்பட்டால் அதை பிரதிபட்சமான அதாவது எதிர்வெட்டான இன்னென்ன நல்ல விருத்தியால் பேலன்ஸ் பண்ணி சமனம் பண்ணி அடக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதில் அன்பையே முக்கியமாக வைத்து அதில் 4 பிரிவுகளையும் சொல்கிறார். மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷா என்கிற 4.
சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பவர்களிடம் காட்டும் சிநேகித பாவம் மைத்ரி. துன்பப்படுபவர்களிடம் காட்டுவது கருணா. உத்தம குணமுள்ளவர்களிடம் மகிழ்ச்சி பொங்கி செய்யும் அன்பு முதிதா. அதம குணமுள்ளவர்களிடம் விசேஷமாக அன்பு வைக்க முடியாவிட்டாலும் கொஞ்சம் கூட துவேஷமே இல்லாமல் அவர்களிடம் பட்டுக்கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது உபேக்ஷா. உயர் லட்சியம் இல்லாவிட்டால் உயர்நிலை சித்திப்பதில்லை. அக்லிஷ்ட விருத்திகள் கிளிஷ்ட விருத்திகளைப் போல ஒருத்தரை தங்களிலே இழுத்து புதைத்துக் கொள்வதில்லை என்றும் தாங்களும் மற்றுப்போகும் உசந்த நிலைக்கு கொண்டு போய் விடுகின்றன என்றும் பார்த்தோம். இப்படியே தான் சொந்த ஆசையின் பேரில் செய்யும் காரியங்கள் தான் முடிவில்லாமல் தங்களிலே ஒரு ஜீவன் ஓயாமல் பிரவர்த்திக்கும்படியாக குழிப்பறித்து கொண்டு போகின்றன. பற்றில்லாமல் செய்வதான சாஸ்திரிய கர்மாக்கள் இப்படி செய்யாமல் தங்களை விட்டுவிட்டு ஞானத்துக்கு பக்குவப்பட ஜீவனுக்கு உதவி செய்கின்றன. இதே போல ஈஸ்வரனை துவைதமாக வைத்து பக்தியில் செய்யும் சகுணோபாசியும் அதை கூட விட்டுவிட்டு நிர்குணத்தில் அவனாகவே ஐக்கியப்படுவதற்கு அழைத்து கொண்டு போகிறது. இதை குறித்து ஒரு உபமானம் சொல்லலாம். நம்மை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ளும் கெட்ட சக்திகளை நம்மிடமிருந்து தங்களுக்கு ஏதாவது ஸ்வய காரியம் சாதித்துக் கொள்வதற்காக கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் துஷ்டர்களின் சகவாசத்துக்கு ஒப்பிடலாம். அப்பொழுது நாம் போய் உதவி கோரும் போலீஸ்காரர்களைப் போலத்தான் தர்மமான கர்மாக்கள், உத்தம குணங்கள், சகுண உபாசனை முதலானவை. துஷ்டர்களின் தொல்லை நமக்கில்லாமல் செய்கிற வரையில் போலீஸ்காரர்கள் நம்முடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டிருந்து விட்டு அவர்களை துரத்திய பின் அல்லது அரெஸ்ட் பண்ணிய பின் தாங்களும் போய்விடுகிறார்கள் அல்லவா? இப்படித்தான் மேலே சொன்ன நல்ல சக்திகளானவை கெட்டவற்றை அடக்கி போட்ட பின் தாங்களும் போய்விடுகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.